ஜாகிரஃபிலேருந்து சில முக்கியமான சட்டங்கள்லாம் பார்க்கலாம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. 1973 தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. வனவிலங்கு செயல் திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2002. வனவிலங்கு வாரியத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். காடுகளும் வனவிலங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த பட்டியலில் வரும்னு பார்த்தீங்கன்னா பொது பட்டியலில் தான் வரும். காடுகள் மற்றும் வனவிலங்குகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பொது பட்டியலில் வந்து வரும். முதலைகள் வளர்ப்பு சங்கம் வந்து வளர்ப்பு இயக்கம் எப்போ பார்த்தீங்கன்னா 1975 வந்து பார்த்தீங்கன்னா முதலைகளுடைய வளர்ப்பு இயக்கம். காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம் 1987. காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987 நோட் பண்ணிக்கோங்க. காண்டாமிருகம். யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1988. முதலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1975. யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1988. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999 தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகள். யுனெஸ்கோவினுடைய மனிதனும் உயிர்கோளமும் பட்டியலில் இந்தியாவினுடைய வளமையங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10. இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா 1936 ஹெய்லி தேசிய பூங்கா தான் ஆரம்பித்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில். இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெய்லி தேசிய பூங்கா 1936 உத்தரகாண்டில் தான் ஆரம்பித்தாங்க. இந்தியாவினுடைய தற்போது எத்தனை உயிர்கோள வலைமையங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. எந்தெந்த விலங்குகளுக்கு எப்போ வந்து பாதுகாப்பு திட்டம் ஆரம்பித்தாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ரீவியஸ் இயரில் கேட்குறாங்க. நான் படிக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரிலேட்டடாக வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.